இந்த வீடியோ எப்படி வெளியில வந்ததுன்ட்டு எனக்கண்டா விளங்கல. ஸோ இந்த வீடியோ வெளியிட்டது வந்து சைனீஸ் மீடியா. அதுவும் சும்மா மீடியா இல்ல. சைனா வந்து ஸ்டேட் மீடியா. ஸோ அவங்க தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் இதில காய்ச்சி கொண்டு வராங்க. இனி ஆட்கள தெரியும் தானே யார் யாருண்டு. சைனா வந்து இந்த 2ஆம் உலக யுத்தத்தின் 80வது செலிப்ரேஷன கொண்டாடி கொண்டிருந்தது. ஸோ இதில வந்து இந்தியா இல்ல. மோடிஜி இல்ல. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ கடைசியில பார்ப்போம். ஸோ இவங்க 3 பேரும் காய்ச்சி கொண்டு வராங்க. ஸோ இவங்க 3 பேரும் காய்ச்சி கொண்டு போற விஷயம் வந்து அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அவங்களோட ஆடியோவோட என்ன காய்க்கிறாங்கன்னு சொல்லி இதை வந்து சைனீஸ் ஸ்டேட் மீடியா வெளியில விட்டுருக்கு. ஸோ பேசிக்காக அவங்க காய்க்கிறாங்க. நீங்க இந்த கேப்ஷன்ல கூட பார்க்கலாம் என்ன காய்க்கிறாங்களோ சொல்லி. ஸோ இவங்க காய்ச்சொண்டு வர விஷயம் வந்து ஒரு கண்ட்ரவர்சியான விஷயம் ஒன்று தான். ஸோ ஓர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி தான் காய்ச்சொண்டு வராங்க. ஸோ இவங்களோட கன்வர்சேஷன் எப்படி போதாண்டா மோஸ்ட்லி எல்லாரும் 70 வயசு தாண்டது கஷ்டம். ஆனால் இந்த பயோடெக்னாலஜி வளர்ந்துட்டு போகிற விதத்தில் ஓர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மூலமா நாங்கள் கனகாலம் வாழலாம். 70 வயசு மட்டும் இல்லை 150 வயசு வரை வாழலாம்னு சொல்லி காய்க்கிறாங்க. ஸோ இந்த ஓர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மூலமா சாவில்லாத ஒரு வாழ்க்கை கூட வாழ்றதுக்கான அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி சொல்கிறாங்க இந்த பயோடெக்னாலஜியை பாவிச்சு. ஸோ இதுதான் இந்த 3 பேரும் காய்ச்சி கொண்டு போகிற கன்வர்சேஷன். இதே அடுத்து ஸ்டேட் மீடியா எடுத்து சைனீஸ் ஸ்டேட் மீடியா எடுத்து வெளியில் விட்டுருக்கு ஆடியோவோட. ஸோ இதை சைனீஸ் மக்களுக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி வெளியில் இருக்கிற ஆக்களுக்கும் பார்க்கலாம் வேணா. ஸோ ஸ்டேட் மீடியாண்டா கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் இந்த வீடியோக்கெல்லாம் வெளியிடணும் வேணா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த ஆடியோ வெளியிட்டிருக்காங்க? ஸோ ஸ்டேட் மீடியா வெளியிட்டு அது எப்படியும் வெளியில் இருக்கிறாக்களும் பாப்பினவன்னு தெரியும் தானே. ஸோ இந்த ஓர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கேம் உண்டு. இந்த ஓர்கன் ஸ்மக்லிங். ஸோ இதுகளுக்கு வந்து யுத்தங்கள் கணக்க ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இது மூலமாக ஆனால் இவங்க செய்கிற யுத்தங்களை விட வெஸ்ட் செய்கிற யுத்தங்கள் கூட யூஎஸ் செய்கிற யுத்தங்கள். ஸோ ஃபியூச்சரில் நாங்கள் எல்லாம் 150 200 ஈவன் நோ டெத் சாவில்லாத வாழ்க்கை கூட வாழ்றதுக்கு பயோடெக்னாலஜி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கன்வர்சேஷன் தான் இதுக்குள்ள போனது. ஆனால் மோடிஜி இருக்காரு, அவர் வந்து ஒரு பெரிய கேம் காரணம். அவர் வந்து எஸ்சிஓ மீட்டிங்ல பங்கு பெற்றினவர். இது அதுக்கு அடுத்த நாள் நடந்து நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து கலந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஆள் வலிக்கிட்டுட்டார். ஸோ அதில் கலந்து கொண்டுட்டு இதில் கலந்து கொள்ளாமல் ஆள் வழியில் போனது வந்து அதுதான் மோடிஜின்ற ராஜதந்திரம்ன்றது. ஸோ இந்த மிலிட்ரி பரேட்ல வந்து கலந்து கொண்டா அது வெஸ்டோட எப்படியும் ஒபியஸ்லி எதிர்க்கிறன்றதை காட்டுறது. அந்த எஸ்சிஓ மீட்டிங்ல கலந்து கொண்டது வந்து பெஸ்ட்டுக்கு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் கலந்து கொள்ளாமல் இருந்தது அங்கேயும் சமாளிக்கணும் இங்கேயும் சமாளிக்கணும். ரெண்டு பக்கத்தாலையும் பட் கேம் இருக்கு தானே. அது ஒரு மாஸ்டர் கேம் ஒன்று தான் விளையாடி கொண்டிருக்காரு மோடிஜி. ஆனால் இந்த ஆடியோ அவங்க பப்ளிக்காக வெளியிட்டது தான் என்னத்துக்குன்ட்டு தான் விளங்கலை.